வெல்கம் டு மஞ்சுளா மிக்ஸ். இன்றைக்கி நாம் சென்னை சிமெண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு சேல்ஸ்க்கு தான் போக போகிறோம். இங்கே எது எடுத்தாலும் 160 ரூபாய்ன்னு நியூ மெட்ரோ பிக் பஜார் ஹோம் அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ் சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 1 வீக்காக நடந்துகிட்ருக்கு. இப்போது 4th வரைக்கும் இந்த சேல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே வாங்க முடியும். இவங்க வந்து சென்னையில் நிறைய இடத்துல அங்கங்கே சேல்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு லாஸ்ட் டைம் வந்து நங்கநல்லூர்கிட்ட வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பட்டினப்பாக்கத்துக்கும் வைக்க போகிற ஐடியா இருக்குது சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து கல்யாண சீசன்றதால இந்த கல்யாண மண்டபத்துலலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதனால் இப்போ சனிக்கிழமையோடு இது முடிக்கிறாங்க. மறுபடியும் கூட வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை மிஸ் ஆனால் இந்த கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்து எங்கே இந்த ஆஃபர் நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் எந்த ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடம் சிமெட்ரி ரோட்டில் இருக்குது. நீங்கள் எம்சி ரோட்டில் வீராஸ்க்கு வரும்பொழுது ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங் இறங்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பாண்டியன்னு வரும். அங்கே இறங்கி நடந்து வரலாம். இல்லைன்னா அந்த சிமெண்ட் ரோடு லாஸ்ட்லேயே வந்து இறங்கணும். நீங்கள் ஷேர் ஆட்டோவில் கூட வந்துடலாம். அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இது நடக்குது. இது எம்கேஎஸ் மஹால் கல்யாண மண்டபம். இந்த மண்டபத்து கீழ் ஃப்ளோரில் இந்த சேல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக நமக்கு பிளாஸ்டிக், அலுமினியம், ஸ்டீல், அதோட செராமிக், கிளாஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாமே இங்கே பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ட்ரன்ஸில் நமக்கு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம், பெரிய பெரிய டப். இது ஆல்ரெடி நம்ம டி நகர்லாம் 100 rupees ஐட்டம் பார்த்துருந்தோம். ஸோ அதை விட பெருசாக இருக்குது இந்த டப்பு. ஸோ நான் பார்த்தேன் பாருங்கள், இது ரொம்ப பெரிய டப் இது. அதே மாதிரி குவாலிட்டி கூட சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா இங்கே வந்துடுங்க. இந்த கலரும் இந்த சைஸ் கூட பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து அளந்து கூட பார்த்தேன் எவ்வளோ இருக்குதுன்னு. என் கைக்கு 2 ஜான் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி அகலம் கூட 2 ஜான் இருக்குது. ஸோ நல்ல பெரிய சைஸு. கலர்ஸ் கூட நிறைய இருக்குது. 160 rupeesக்கு இது வர்த்துன்னு தான் தோணுது கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு பாத்திரங்களை வைக்கிறதுக்கு ஜல்லடை மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்டூல் கூட நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த ஷேப்ஸ் கூட வெரைட்டியாக இருக்குது. சைஸஸும் இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய டப் இருக்குது, பக்கெட்ஸ் இருக்குது. இதில் வந்து கலராக நிறைய வெரைட்டி சைஸஸ் இருக்குது. இது மூடி போட்ட பக்கெட்ஸும் இருக்குது, தனியாகவும் இருக்குது. இந்த ஸ்டூல்ஸும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் 3, 4 அந்த மாதிரி இருக்குது. சில ஐட்டம் வந்து செட்டாக கூட இருக்குது. 2, 3, 4 அந்த மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டம் வந்து ஒன்றே வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் நல்லா பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அதனால் மேலே பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் கூட இருக்குது. குவாலிட்டி கூட நல்லா இருந்தது. இந்த முறமெல்லாம் நமக்கு 5 முறம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா பக்கத்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஹால் ஃபுல்லாக நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சிங்கிள் ஸ்டூல் இருக்குது. இங்கே அலுமினியம் பாத்திரங்கள் நிறைய இருந்தது. இதுலேயும் நிறைய வெரைட்டி ஷேப்ஸ் இருக்குது. சைஸஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டீல் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸ்டீலில் கூட நமக்கு வந்து இந்த தேசா மாதிரி இருக்குது, கிண்ணம் மாதிரி, மூடி போட்ட டப்பி, உண்டியல், கடாய், நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. 160 rupeesக்கு வர்த்துன்ற மாதிரி தான் இந்த குவாலிட்டி கூட இருந்தது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. இதில் டம்ளர்ஸ் கூட இருந்தது. 4 டம்ளர் சேர்ந்த மாதிரி செட்டு. அந்த மாதிரி இது வந்து வழக்கு 2 அழகு சேர்ந்தது. இந்த சைஸ் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது. அதில் பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டிக்கர் கூட ஒட்டி இருந்தது. இந்த தூக்கு கூட நல்லா பெருசாக இருந்தது. இதில் சில ஐட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சமையலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாக்ஸஸ்ஸு, நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், ஸ்டீல் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், உண்டியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் நிறைய கிச்சன் ஆயில் யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், சின்ன தவளை மாதிரி கூட இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு 160 rupeesனால் சூப்பராக வாங்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய பிளேட்ஸ் இருக்குது. இந்த வரிசை தட்டு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரிலாம் பிளேட்ஸ் உபயோகமாக இருக்கும். சின்ன கடாய் இருக்குது. ஸ்டீல்லையும் இருக்குது, அலுமினியத்துலேயும் இருக்குது. இது செட்டாக வருது. டம்ளரு, தட்டு, ஸ்பூனும் கப்போட ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது, ஸ்ட்ரெயினர், வடிகட்டிகள். அதே மாதிரி நான்ஸ்டிக்கில் சில ஐட்டம் இருந்தது. கடாய் மாதிரி இருந்தது. இந்த பிளேட் கொஞ்சம் திக்காக குவாலிட்டியாக இருந்தது. அதெல்லாம் சின்ன சைஸாக இருக்குது. இங்கே செப்பல்ஸ் கூட இருந்தது, பிளாஸ்டிக் செப்பல்ஸ். இந்த செப்பல்ஸில் அதிகமாக லேடிஸ் செப்பல்ஸும் அதுவும் பெரியவங்க செப்பல்ஸ் தான் அதிகமாக இருந்தது. ஸ்டீல், பிளாஸ்டிக், அலுமினியம், கிளாஸ் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து டஸ்ட்பின் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள்.
கலர்ஃபுல்லாக இருக்குது. இது 3 அடுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் கூட இருக்குது. டாய்லெட் கிளீன் ப்ரஷ் இருக்குது. இதில் வந்து 3 இருக்குது செட்டாக. சிலர் வீட்டில் வந்து 2-3 டாய்லெட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்று போகிறோம்னா. பிளாஸ்டிக் பக்கெட்ஸ். இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட சூப்பராக இருந்தது, மூடி போட்ட மாதிரி. இதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இந்த பிரிண்ட் டிசைன் போட்டு அழகாக இருந்தது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் போயிருந்தப்போ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி 2-3 நாளாக எனக்கு தெரிஞ்சவங்களும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் போக முடிஞ்சது. இன்னும் 2 days இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஷாப் வந்து நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே வரைக்கும் நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 4th அன்னைக்கு லாஸ்ட்டு. ஸோ 4ஆம் தேதி இரவு 10 மணிக்குள்ளே வாங்கிடலாம். இது வந்து கொசு மேட்டு, பிளாஸ்டிக் மக், பாத்ரூம் யூஸ் பண்ணுறது நல்ல பெரிய சைஸ். இது குவாலிட்டியாக தெரிஞ்சது. குழந்தைங்களுக்கும் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்தது. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க விளையாடுறதுக்கு. நிறைய மாடல் ஷேப்ஸ் இருந்தது. குவியலாக வச்சுருக்காங்க. முன்னால் இருக்க நான் 1-2 பிரித்து பார்த்தேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து சேல்ஸ் வந்து 2 days மட்டும்தான் இருக்கும், அப்புறமா அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஓகேன்னா வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த டெடி பேர் கூட கலராக இருக்குது. 160க்கு நிறைய டெடி பேர் பொம்மைகள் இருந்தது. நிறைய கலர்ஸ் கூட இருந்தது. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூட சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இது வந்து பில்லோ கூட பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் மேட். இது பாய் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி. இது உடனில் பூரி மனைக்கட்டை இருந்தது. ஸோ இது மேலேருந்து மனை இருக்குது, கீழே அந்த பாக்ஸில் வந்து அந்த கட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து காய்கறிகள் கட் பண்ணுற மனை. நான்ஸ்டிக்லேயும் இரும்பில் கூட இருந்தது. இரும்பில் தோசை தவா ஸ்கொயர் ஷேப்பாக நல்லா இருந்தது. இதெல்லாம் ரம்பம் இதெல்லாம் இது பண்ணுறது. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம். கடாய் அது கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக இருந்தது. அதே மாதிரி கத்தி, அருவாமனை, சின்ன முறம் எல்லாமே இரும்பில் செய்யப்பட்டது. சிலிண்டர் ஸ்டாண்டு, இதெல்லாம் பில்லோ. நிறைய பில்லோஸ் இருக்குது. பில்லோலாம் 160 ரூபாய் வர்த்து. நல்லா ஃபோம் பில்லோ. பெரிய மட்டன் கட் பண்ணுற கத்தி இருக்குது. உடனில் ஸ்பூன்ஸ் இருக்குது. 8 ஸ்பூன் இருந்தது. அதில் சிப்ஸு செய்கிற மனை இருக்குது. இதெல்லாம் டோர்மேட்ஸ். வெரைட்டிஸ் ஷேப்ஸில் இருந்தது. இந்த கிளாத் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து டேபிள் கிளாத். இது இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஷீட்டு சூப்பராக இருந்தது, கோல்டு கலரில். இது வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது டேபிள் மேலே போடுறதுக்கு. இல்லைன்னா மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில கிளாத் எல்லாம் இருந்தது. இது வந்து ஸ்க்ரீன் துணி, கர்டன். இது ஃப்ரிட்ஜு மேலே போடுறது, ஃப்ரிட்ஜு கவரு. இது சைடில் பேக்கெட்ஸ் வரும் அந்த மாதிரி. ஸோ நானே இது வந்து 250 வரைக்கும் வாங்கியிருக்கேன். இது 160 தான். துணி காய வைக்கிற ஹேங்கர்ஸ். இல்லை வாட்டர் பாட்டில்ஸ். இப்போ ஊருக்கெல்லாம் போகும்போது நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஹேண்டிலோடு வருது. நிறைய இருந்தது. இந்த குழிப்பணியார கல் வந்து லெஸ் வெயிட்டாக தான் இருந்தது. இது நல்லா இருந்தது, சூப்பராக. இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்க அழகாக இருக்கும். 160 ருபீஸ்க்கு இது வர்த்து. சமையல் அறையில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குழந்தைங்க பொருட்கள் ஏதாவது வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் போட்டு வைக்க கூட நல்லாயிருக்கும். இல்லை கிஃப்டாக கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸோடு இருந்தது. ஸோ நான் மேலே இருக்கிற 1-2 பார்த்தேன். இது வந்துட்டு ஹாட் கேசஸ், இதுவும் நிறைய இருந்தது. ஸோ அடுத்தடுத்து இப்போ நிறைய கல்யாணம் வர்றதால அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இங்கே ஐட்டம்ஸ் இருக்குது. இல்லை குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ ஆனால் எது எடுத்தால் 160 ரூபாய் மட்டும்தான். ஸோ அதிகமாக கிஃப்ட் பண்ணோம்னா 2 பீஸாக கொடுக்கலாம். இது பாருங்கள், நமக்கு மூடியோடு வருது. இந்த துணியெல்லாம் வைக்க அல்மாரியில் நல்லாயிருக்கும். இல்லை கிச்சனில் கூட ஐட்டம்ஸ் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் 2-3 கூட வாங்கிக்கலாம். இது பிளாஸ்டிக் பவுல் மாதிரி ஹேண்டில் வச்சு நல்லா இருந்தது. இது வந்து வெயிட்டியாக சிப்ஸு துருவுறது. இது துருவல். அந்த மேலே பிடிச்சிருக்க ஹேண்ட் வந்து வுட்டில் கொடுத்துருக்காங்க. இது கூட ரொம்ப அழகாக இருந்தது. மூடி போட்ட மாதிரி கூட. ஃப்ரூட்ஸ் வைக்க நல்லாயிருக்கும். டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் வைக்கும்போது இந்த கொசுலாம் வராமல் நல்லா அழகாக சூப்பராக இருந்தது. நெட்டு மாதிரி.
இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. ஹாட் கேசஸ் இருக்குது பாருங்கள், ஹேண்டிலோடு வருது. இந்த சப்பாத்தியெல்லாம் செஞ்சு வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸஸ் இருக்குது. இது வந்து யோகா மேட். இது நிறைய கலர்ஸ் இருந்தது. இது குடைகள் கூட பெரிய பெரிய குடைகள் இருந்தது. அதே மாதிரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி சின்ன குடைகள் கூட இங்கே இருக்குது. நல்ல பெரிய சைஸ் இது பாருங்கள். இது சின்ன சைஸ் குடை. அம்ப்ரெல்லாஸ். இது வந்து தொடப்பம் நல்லா பெரிய சைஸில் இருந்தது. ஸோ அளந்து கூட பார்த்தேன், எனக்கு ஷோல்டர் வழியே வந்தது. இந்த இடத்துல வந்து ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் கூடையாக வச்சுருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் எல்லாம் செட்டாக இருக்குது, தனியாக இருக்குது. இந்த மாதிரி செட்டு நிறைய இருந்தது. சிசர் மட்டும் தனியாக கூட இருக்குது. இது ஸ்டீல் கிளிப்ஸ். இதெல்லாம் எல்இடி பல்பு வெரைட்டியாக இருந்தது, டெக்கரேட் பண்ணுற மாதிரி. ஒரே ஒரு பல்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சீரியல் பல்ப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒயிட் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. இதுவும் எல்இடி பல்பு தான், சீரியல் பல்ப் மாதிரி. இதில் வந்து சுத்தியல் இந்த கம்பி எல்லாம் வந்திருக்கு செட்டாக. இது ஸ்பூன்ஸ் இருந்தது. இதில் நிறைய வெரைட்டியான ஸ்பூன்ஸ் இருக்குது செட்டாக. அதோட எல்இடி பல்ப் வச்சுருக்காங்க. இதுவும் பேட்ரி லைட் மாதிரி, டார்ச் லைட் செட்டு. இது சின்ன கொசு பேட், அப்படியே ஃப்ளக்கில் சொருவிடலாம். இந்த சிசர் மட்டும் தனியாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பூன்ஸ் பாருங்கள், அப்படியே செட்டு. இதுவும் பாத்ரூமில் வந்துட்டு நமக்கு இந்த ப்ரஷ் எல்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி அந்த ஹூக்ஸும் அதோடு வருது. இந்த ஹூக்ஸோடு சேர்ந்து அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதில் நம்ம ப்ரஷஸ் எல்லாம் இந்த மாதிரி மாட்டி வைக்கலாம். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது பாருங்கள். பூட்டு சாவி. இது நைட் லேம்ப் மாதிரி, டேபிள் லைட் மாதிரி. வந்து நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இருந்தது. இதில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கூட இருந்தது. பெரிய கத்தி, அது பெரிய கத்திரி. இதில் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் தான் நிறைய இருந்தது. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி கூட கத்திரி இருந்தது. இது எல்இடி பல்ப் சீரியல் செட். இது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கிளிப்ஸ் அப்படியே பாக்ஸோடு செட்டாக வருது. நிறைய கிளிப்ஸ் இருந்தது. அந்த சின்ன டப்புக்குள்ளே நெட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ். ஃப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. துணி காய வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கயிறு செட்டாக வரும் 3. ஹூக்ஸ் எல்லாம் இருந்தது. பெரிய சைஸ் சின்ன சைஸ் சேர்ந்து செட்டாக வந்திருக்கு. இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் பர்னர் க்ளீன் பண்ணுற ப்ரெஷஸ். இது அதே மாதிரி பெயிண்டிங் நிறைய இருந்தது. ஃபோட்டோஸ் இருந்தது. ஸோ சுவாமி ஃபோட்டோஸ் கூட இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம், சீனரிஸ், வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது. நிறைய சுவாமி ஃபோட்டோஸ் இருக்குது. ஸ்பூன்ஸ். இது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு 3 செட் இருந்தது. இது வந்து கப்ஸு மொத்தம் 24 இருந்தது. ஸோ 2 டசன் கப்ஸு சேர்த்து நமக்கு 160 ருபீஸ்க்கு. இது பிளாஸ்டிக் கிஃப்ட் ஐட்டம், செராமிக் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிளாஸஸ். இந்த ஒயிட் பிளேட்டு அதோட ஆமை மாதிரி இருந்தது. ஆமை கிளாஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது. 160 ருபீஸ் தான். தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பாக்ஸஸில் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். நிதானமாக பார்த்தா நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம், உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஏதாவது இருந்தால் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் செராமிக் ஐட்டம்ஸ். அதே மாதிரி மெலமைனில் நிறைய பிளேட்ஸ் இருந்தது. இந்த பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இல்லை மிக்ஸ்டாக தான் இருக்குது. இன்னும் ஹால் ஹேங்கிங்ஸ், ராதா கிருஷ்ணர் மூடி போட்ட மாதிரி சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. இது வந்து மனை பூஜையில் யூஸ் பண்ணுற மாதிரி கோல்டில். இந்த ஸ்டாண்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. அதே மாதிரி பவுல் மாதிரி இருந்தது. இந்த இலை மாதிரி இருக்கிற பவுல் கூட நம்ம இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். எல்லாம் மெலமைன் செட். இதெல்லாம் இது பாருங்கள், செட்டு அப்படியே வருது பாக்ஸோட. எல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இதில் இருக்குது.
சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் இல்லைன்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும் நிறைய ஐட்டம் இருந்தது. ஃபோம் பில்லோ, சோஃபாக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பெட்டு மாதிரி சீட்டுக்கு போடுறது, இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். இந்த இடத்துல நிறைய பேஸ்கெட்ஸ் இருந்தது. அலமாரியில் துணிகள்லாம் வைக்கிறதுக்கு மூடி போட்டதும் இருக்குது, மூடி இல்லாததும் இருக்குது. இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இது வந்து செட்டாக வரும் 3 சேர்த்து. இதில் 4 பாக்ஸ் இருந்தது, 4 கப் இருந்தது பெருசாக. இது மூடி போட்ட மாதிரி பாக்ஸஸ். இதெல்லாம் அலமாரியில் செப்பரேட்டாக துணிகள் வைக்க இல்லை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட நம்ம ஏதாவது பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ். இதில் வந்து 2, 3, 4, 6 கூட இருக்குது பாருங்கள். இந்த சைஸஸை பொறுத்து செட்டு. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாக நிறைய ஐட்டம் இருக்குது. அதில் வந்து நமக்கு 100 கிராம்ஸ்லேருந்து 2 கிலோ வரைக்கும் போடுற மாதிரியான நிறைய வெரைட்டியான பாக்ஸஸ். இந்த ஸ்டீல் மூடி போட்ட மாதிரியான பாக்ஸஸ் 2 பெரிய சைஸ். அது ஸ்பூன்ஸ் கூட இருந்தது சிலது. கீழே செராமிக் கப்ஸ் இருக்குது மூடியோட. செராமிக் ஜார்ஸ் ஊறுகாயெல்லாம் போடுறதுக்கு. இது குட்டி குட்டியாக செராமிக் ஜாரு 3 சேர்ந்து செட்டு. பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த டேபிள் ஃபுல்லாக லைனாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான், கலர் கலராக. இதில் அஞ்சரை பெட்டி மாதிரி கூட இருக்குது பாருங்கள், அழகழகாக இருந்தது. இந்த வெரைட்டி ஷேப்பில் சைஸஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டேஸில் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இங்கே வருவதுக்கு நீங்கள் பாண்டியன் தியேட்டர் இறங்கலாம், இல்லைன்னா சிமெண்ட் ரோடு ஸ்டாப்பிங்னு இறங்கிட்டால் அங்கேருந்து பக்கத்துலேயே தான் நமக்கு இந்த சிமெண்ட்ரி ரோடு வரும். இங்கே பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. வெளியில் பந்தல் போட்டிருக்காங்க, பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். மூடை போட்டவங்க கூட இந்த குழந்தைங்களுக்கு சின்ன பாக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, சிலர் ஜெக் எடுத்துருக்காங்க, சிலர் வந்துட்டு ஃபோம் பில்லோ நிறைய எடுத்திருந்தாங்க. ஃபோம் பில்லோ பாருங்கள், இதெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. இது கேட்டு வர வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தூரமாக இருந்தால் கூட இங்கே கிட்டே இருக்கிறவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமான விளாக்ஸும் டெம்பிள் விளாக்ஸும் வரும், ஷாப்பிங் வீடியோக்கள் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.